எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். பாருங்கள், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஒரு ஸ்வீட் அவல் ரெசிபி தான். இந்த ஒரு ரெசிபி, இந்த அவல் வரட்டி இதே மாதிரி ட்ரையாக செஞ்சு வைக்கிற இந்த ஒரு ரெசிப்பியில் இது வந்துட்டு ஒரு 4 to 6 மாதம் வரைக்கும் நம்மளால் கெடாமல் வைக்க முடியும். எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக 1/2 கிலோ அளவுக்கு அவல் நான் இங்கே எடுத்துருக்கு. அவல் எடுக்கும்போது நல்லா கட்டியாக இருக்கிற ப்ரௌன் கலர் அவல் எடுத்துக்கோங்க. சாஃப்டாக இருக்கிற அவலில் இது செய்ய முடியாது, செஞ்சாலும் நல்லா இருக்காது. அதனால் ப்ரௌன் அவலே எடுத்துக்கோங்க. இது நம்ம ஒரு டைம் வறுத்து எடுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பி ஆகணும். அதில் நம்ம ஒரு 10 நிமிஷம் ஆகும். அது நல்லா வறுத்து இந்த அவல் கொஞ்சம் சுருங்கிடும். அதுக்கப்புறம் எடுத்து வாயில் போட்டு கடித்து பாருங்கள். நல்லா கிரஞ்சி ஆயிடுச்சுன்னா ஆஃப் பண்ணி இதே மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டு ஆற விட்டுக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, கருத்து எள்ளு தான் எடுத்துருக்கு. அதுவும் இது கூடவே வறுத்து அவல் கூட போட்டு ஆற விட்டுக்கோங்க. எள்ளு எடுக்கும்போது நல்லா கழுகி காய விட்டு அதுக்கப்புறம் எள்ளு நீட்டு எடுத்துக்கோங்க. அதுவும் அவல் கூட போட்டு மாற்றி வச்சிருக்கு. இனிப்புக்காக நம்ம வெல்லம் எடுத்து வச்சிருக்கு. 1/2 கிலோ அவலுக்கு 150 கிராம் வெல்லம் கரெக்டான அளவாக இருக்குது. அதில் 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுக்கோங்க. 150 கிராமிலிருந்து 200 கிராம் வரைக்கும் மேக்ஸிமம் எடுத்தால் போதும். அதுக்கு மேலே வெல்லம் ஆயிடுச்சுன்னா இது ரொம்ப ஒட்டி போயிடும், நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கிடைக்காது. ஒரு நூல் பதம் வர்ற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கோங்க. அடுத்த ஒரு ஸ்டவ்வில் ஒரு கடாய் சூடு பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி இருக்கு. கொஞ்சம் அதிகமாக நெய் ஊற்றினாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சின்ன பீஸை இதே மாதிரி கட் பண்ணி சேர்த்து ஒரு கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் கொதிச்சிட்டு இருக்கிற வெல்லத்தோட சிரப் ஒரு நூல் கன்சிஸ்டன்சி ஆகணும். தொட்டு பாருங்கள், நல்ல நூல் மாதிரி வரணும். அதுக்கப்புறம் அது இந்த நெய்க்குள்ளே ஊற்றிக்கோங்க. அரிச்சு ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய் ஃபுல்லாக அந்த வெல்லத்தில் நல்லா கலரட்டும். அதுக்கப்புறம் இதில் 10 to 15 ஏலக்காய் இடித்து சேர்த்துக்கோங்க. பவுட்ரு சேர்க்காமல் இடித்து சேர்க்கிறதா இன்னும் நல்லாயிருக்கும். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் பவுடர், சின்ன ஜீரகம் பவுடர் பண்ணது, இல்லைருந்து சுக்கு பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல. ரெண்டுமே நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கரெக்டாக இருக்குது. இனி இதில் தீ கம்மி பண்ணி தான் வச்சுருக்கு. இந்த டைமில் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற அவல், அந்த எள், அது ரெண்டுமே இதுக்குள்ளே போட்டுக்கோங்க. தீ ஆஃப் பண்ணக்கூடாது, சிம்மில் தான் வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த வெல்லத்தோட சிரப் ஃபுல்லாகவே இந்த அவலில் கோட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கோட் ஆகணும். இந்த டைமில் தீ ஆஃப் பண்ணக்கூடாது. தீ ஆஃப் பண்ணிடுச்சுன்னா வெல்லம் சீக்கிரம் கட்டியாகி போயிடும். ஃபுல்லாக இதே மாதிரி கோட் ஆனதுக்கப்புறம் மட்டும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இனி இது கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இது கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு மெதுவாக இதே மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. அப்போ இந்த ஒட்டி இருக்கிறதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று விட்டு விட்டு கிடைக்கும். இப்போ நீங்கள் 200 கிராமுக்கு மேலே வெல்லம் எடுத்துருச்சு அப்படின்னு இந்த மாதிரி வராது. ரொம்ப ஒட்டி கல் மாதிரி இருக்கும், ரொம்ப ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால தான் வெல்லம் கம்மியாக சேர்த்துக்கோ அப்படின்னு சொன்னேன். 150 கிராம் வெல்லத்துக்கெல்லாம் நல்லா இனிப்பாக இருக்கும். இந்த அவலுக்கு அதுவே கரெக்டாக இருக்கும். நல்லா ஒரு டைம் இதே மாதிரி எடுத்து விட்டதுக்கப்புறம் இப்போது இது லைட்டாக நம்ம வெல்லம் நல்லா கட்டியாக ஊற்றி இருக்கிறது லைட்டாக கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும். அது போகிறதுக்காக நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த அரிசி மாவு, இடியப்பத்தோட நைஸாக இருக்கிற மாவு இருக்குது இல்லைங்களா, அது கொஞ்சம் சேர்த்துருக்கு. நீங்கள் வெல்லம் அதிகமாக சேர்த்துருச்சு, இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஒட்டுற மாதிரி இருக்குன்னா 2 டேபிள் ஸ்பூன் வரைக்குமா இல்லை அதுக்கு தகுந்த மாதிரியே மாவு சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்த்தாலும் நல்லா இருக்காது. 1 ஸ்பூன் போதும் கரெக்டாக இருக்கும். நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி இந்த மாவும் இதுக்குள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது ஓரொரு அவலும் தனித்தனியாக விட்டு விட்டு கிடைக்கும். ஓரொரு அவலும் விட்டு விட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா ஆறினதுக்கப்புறம் நீட்டாக இருக்கிற ஏர்டைட்டாக இருக்கிற ஒரு கண்டெய்னருக்குள்ளே போட்டு நல்லா அடைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். ஒரு 4 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் எல்லாம் கெடாமல் இருக்கும்.
வெளியூர்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் இப்போ குழந்தைங்கள்லாம் ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு இது செஞ்சு கொடுத்து விடுங்க. வீட்டிலே செஞ்சு இதே மாதிரி அடைச்சி வச்சா கூட நமக்கு இடையில ஸ்வீட்டாக இருக்கிற மிக்சர்லாம் சாப்பிட்ற மாதிரி கூட எடுத்து சாப்பிடலாம். அந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கிற க்ரன்ச்சியாக இருக்கிற ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இது. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.